குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் போயிட்டோம். ஆப்ரேஷன், அதனால் ஏர்லி மார்னிங் டியூட்டி 8 o'clockனாலும் கொஞ்சம் நேரத்தில் வர சொல்லிட்டாங்க. அதனால் போக வேண்டியதாகி போச்சு. போயிட்டு இப்போ தான் வந்தேன். செம்ம வெயில் இந்தியாவில். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ நான் டெலிகிராமில் மெசேஜ் அனுப்பி இல்லை அந்த மாதிரி மெசேஜை பார்த்துட்டு கூட என்கிட்ட இருந்து கேட்குறாங்க, ப்ரோ எதாவது கிடச்சிச்சா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இது எப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கொஞ்சம் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி அந்த என்ன பண்ணணும் அந்த ஜாப் கிடைக்கிறதுக்குங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அப்புறம் ஸ்டார்டிங் ஒரு ஃப்ரெஷராக ஷிப்பில் போகணும், டெக்கடட்டு ஓஎஸ்ஸு எந்த ஸ்டீவர்டு அந்த மாதிரி யாரும் அந்த இன்ஜின் டிஎம்இ அவர் இன்ஜின் ட்ரெயின் இன்ஜின் கேடட்டு யாராக இருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சேன், நீங்கள் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த மெசேஜ், இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல சிவி ரெடி பண்ணுங்கள். கிளியரான சிவி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ, பட் கிளியரான சிவி ரெடி பண்ணுங்கள். சிவி ரெடி பண்ணிட்டு கிளியரான சிவி ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு கிளியரான மெயில் ரெடி பண்ண பாருங்கள். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு 3-4 லைன்ஸில் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. கீழே சிவி வேணும். ப்ளஸ் இப்போ ஆப்சர்வ் போகிறீங்கன்னா மோஸ்ட்லி பிசிசி அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும். பிசிசி இருந்தால் போதும், மீதியெல்லாம் கம்பெனி பார்த்துக்கிட்டாங்க. அதே போல் பிசிசி கேட்டாலும் ரொம்ப நாள்லாம் ஆகாது. ஒன்லி மேக்ஸிமம் 5 days எடுக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில். போலீஸில் யாரும் தெரிஞ்சவங்க, ஸ்டேஷனில் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அதுக்கு முன்னே எடுக்கலாம். அவங்க மனசு வச்சு எடுக்க முடியும். அதனால் பிசிசி ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஆப்சருக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் சிவி ரெடி பண்ணிட்டு டிஜே ஷிப்பிங் அப்ரூவ்டு ஏஜென்சி கொஞ்சம் இருக்குது, ஆர்பிஎஸ்எல் ஏஜென்சி. அந்த டிஜே ஷிப்பிங் க்ரோமில் சர்ச் பண்ணி உள்ளே போனால் தெரியும். வெப்சைட்டில் உள்ளே போனால் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு கொஞ்சம் இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஒன்றா எனி கோர்சஸ் அந்த மாதிரி எல்லாமே சீஃபருக்குள்ளே எல்லா இது வரும். அதில் கீழே ஆர்பிஎஸ்எல் நம்பர், ஆர்பிஎஸ் ஏஜென்சின்னு வரும் ஏஜென்சி. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஒரு 550 கான்டாக்ட் மெயில் ஐடி அண்ட் நம்பர்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஃபோன் போகும், கொஞ்சம் நம்பர் ஃபோன் போகாது, கொஞ்சம் மெயில் ஐடி அப்படி தான். சிலருக்கு மெயில் போகாது, மெயில் ஐடி தப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி நீங்கள் பார்த்து அதுக்கு மெயில் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி மெயில் பண்ணால் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஆனால் அந்த 550 மெயில் ஐடியை ஒரு 2 weeksல மெயில் பண்ணுற மாதிரி, அதாவது 2 daysக்கு ஒரு டைம் ரொட்டேஷன் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 250-300 மெயில் பண்ணணும். 300 மெயில் பண்ணணும். அதே போல் அதில் இருக்க பாதி நம்பருக்கு டெய்லி கால் பண்ணிடணும். டெய்லி வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் போட்டுடணும். என்கிட்ட இப்படி வேகன்சி இருக்கா, எதுவும் இருக்கா, நான் இப்படி படிச்சிருக்கிறேன், இந்த எது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை சொல்லுங்கள், இது அதில் இல்லைன்னா வேண்டாம். இந்த மாதிரி கிளியரான அப்டேட் கொடுத்து எல்லாம் கன்ஃபார்ம் ஒரு ரொட்டேஷன் கொடுக்கணும். கிளியராக ரொட்டேஷன் கொடுத்தோம்னா கன்ஃபார்ம் கிடைக்கும். இந்த மாதிரி நான் ஒரு நாளைக்கு ஒரு 250 மெயில்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அது 2 நாளில் 500-550 மெயில்ஸ் முடிக்கணும். அப்புறம் ஒரு நாள் என்ன செய்யணும்னா அதில் உள்ள எல்லா நம்பருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லா நம்பருக்கும் மெசேஜ் பண்ணணும் வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பரும் ப்ளஸ் வாட்ஸ்அப் இல்லாத நம்பரும் கால் பண்ணணும் மறுநாள். இது 4 நாள் ரொட்டேஷனில் இதை முடித்தோம்னா அப்படி சண்டே மட்டும் ஃப்ரீ விட்டுருங்க, மீதி எல்லா நாளும் செய்யுங்க. மோஸ்ட்லி சண்டேயும் மெயில் போடுங்க, தப்பு கிடையாது. சண்டே மெயில் போட்டால் தப்பு இல்லை. ஃபோன் போட்டால் கொஞ்சம் எடுக்க மாட்டாங்க, பிஸியாக இருப்பாங்க. சண்டே மேபி அவங்க நம்மளை போல தான். அதனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கங்க. வேறு டெலிகிராம் குரூப் இருக்குது. டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இந்த சி ஜாப்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதுலேயும் என்ன வேக்கன்சிக்கு யார் என்ன வேக்கன்சி கேட்டாலும் சரி, நீங்கள் உங்களோட சிவியை போடுங்க. சீஃப் இன்ஜினியர், சீஃப் ஆஃபீஸர், சீஃப் குக்கு, யார் கேட்டாலும் சரி, செகண்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க அவங்க. பட் உங்கள் சிவியை போடுங்க அந்த மெயில் ஐடிக்கு. ஏன்னா நமக்கு மெயில் ஐடி கிடைக்க போது கிடையாது. அதனால் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்கள் சிவியை போடுங்க. கன்ஃபார்ம் போட கொஞ்சம் நாளில் கன்ஃபார்ம் கால் வர ஆரம்பிக்கும். ஒருத்தவங்க 2 பேர் கால் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க 2 பேர் மெசேஜ் ரிப்ளை பண்ணுவாங்க மெயிலில். வாட்ஸ்அப்பில் சிலவங்க ரூபா கேட்பாங்க, சிலவங்க கால் பண்ணி ரூபா கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். போக ஒரு 4-5 நாள் ஆக உங்களுக்கு தெரியும், ஓகே நமக்கு ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அந்த ஒர்க் அவுட் ஆக ஆரம்பித்த பிறகு சில ஃபில்டர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ரூபா கொடுக்காமல் போக பாருங்கள். அதான் உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும்.
ஆனால் இப்போ நம்ம டெக்கர் அடிச்சவங்க எல்லாம் ரூபா கொடுத்து போக ஆரம்பிக்க போய் தான் ஏஜென்ட்ஸ் இன்னும் அதிகமாக ரூபா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 7 lakhs வரை கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. மினிமம் 3.5 lakh to 7 lakhs கேட்குறாங்க ஃபார் டெக்கர். சேலரி எவ்வளோனா 250, 200, 350, 300 இவ்வளோ தான் சேலரி. இருந்தாலும் 500 வரை கொடுத்தாலும் நம்ம 7 lakhs கொடுத்துட்டு அந்த $500 வச்சு நம்ம என்னைக்கு சம்பாதிக்கிறது? 1 year கான்ட்ராக்ட் எடுத்தாலும் சம்பாதிக்க முடியாது, கஷ்டம். அதனால் மோஸ்ட்லி ரூபா கொடுக்காமல் போக பாருங்கள். முடியாத பட்சத்தில் உங்களுடைய விருப்பம். எனக்கு அந்த மாதிரி தான் வேலை கிடச்சிச்சு. ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்ம் கிடைக்கும். அதே போல் இப்போ நிறையா கோர்சஸ், இன்னும் நிறையா பிரச்சனைகள் நிறையா இருக்குது இந்த இந்தியாவை பொறுத்தளவில். அதனால் என்ன செய்யறது, யூகே எக்ஸாமினேஷன், அப்புறம் சிங்கப்பூர் சிஓசி அண்டு ஆண்ட்ரோ சிஓசி, யூகே சிஓசி, இதை பற்றினா இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்கிருக்கேன். என்னென்னு தெளிவாகல, இன்னும் அது தெளிவாகவும் இல்லை. அதனால் கொஞ்ச நாள் போட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தெளிவான அதோட அப்டேட் கொடுக்கலாம். இப்போ சிங்கப்பூர் சிஓசியை பொறுத்தளவில் 12 months எடுக்கலாம். ஆனால் நிறைய இடத்துல எடுக்க மாட்டேங்கிறாங்க. யூகே சிஓசினா 36 months வேணும். அங்கே போகிறதுக்கு ஒரு எப்படி மினிமம் 14 lakhs சொல்கிறாங்க, எப்படியும் 20 lakhs ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்கிறத பார்த்தேன். பட் சிலவங்க அதோட குறைச்சும் பண்ண முடியுங்கிறாங்க. பட் எனக்கு தெரில, ஒருவேளை அப்படி அமையலாம். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போய் பண்ணியிருக்கிறான், அவனுக்கு அமைஞ்சிருக்கு. அவன் வந்து வேலை செஞ்சே ஏன்னா வேலை பார்த்து அங்கே எல்லாம் அவனுக்கு செட் ஆகிருக்கு. ஒரு வேலை ஓகே, பட் நமக்கு செட் ஆகலாம். அதனால் மணி ஆகுது. அங்கே இந்தியன் சிஓசியில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நம்ம அதுக்கு ஃபிட் இல்லை. படிக்கணும், நிறையா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கன்ஃபார்ம் கிடைக்கும். இந்தியன் சிஓசி அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு செகண்ட் ஆஃபீஸர் நான் சொல்லியிருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் எழுதிக்கிருக்கிறாங்க என் கூட கப்பலில் சேல் பண்ணோம். அதனால் என் சீனியர் ஒருத்தர் தான் எனக்கு தெரியும், ரொம்ப க்ளோஸு. ஜூனியர் ஒருத்தன் எழுதிக்கிறான். இவங்க எல்லாம் ஜூனியர் எழுதிக்கிறேன். இப்போ தான் என் ஷிப்பில் லாஸ்ட் ஷிப்பில் அவன் சேல் பண்ணியிருந்தான், நான் லாஸ்ட்டாக பண்ண ஷிப்பில். அதனால் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இந்தியன் சிஓசி கொஞ்சம் படித்தா எழுதிடலாம்னா கோர்சஸ் எல்லாம் முடியணும். எங்கே போனாலும் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் அப்டேட்கள் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.